ஆண்டவரே இந்த நாள் எங்களோடு கூட தொடர்ந்து ஆண்டவரே அவர்களை பயன்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் வந்திருக்கிறவங்களை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்கள் அருகாமையில் இருக்கிறவங்களை பார்த்து எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி உற்சாகமாக நல்ல வார்த்தையை சொல்லி கை கொடுத்து உற்சாகப்படுத்துங்க. தேவனுடைய நாமம் மேம்படுவதாக. பக்கத்தில் இருக்கிறவங்கள பாருங்களேன். இவ்வளோ நேரம் எங்கள் முகத்தை பார்த்தீங்க, அவனுடைய சமூகத்தில் இருக்கிறோம். பார்த்து ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுங்கள் பார்ப்போம். சரி, ஓகே, ஸ்தோத்திரம். தேவனாய் கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு நல்ல ஜெப நேரத்தை ஏற்படுத்தி தந்தார். ஏராளமான விண்ணப்பங்களை அவனுடைய சமூகத்தில் வைப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார். அல்லேலூயா. தேவன் நிச்சயமாகவே நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார் என்று சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க சத்தமாக அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். இந்த வாய்ப்பினை கொடுத்ததான நம்முடைய மேற்கு மண்டலத்தின் தலைமை போதகர் அவர்களுக்கும் மேற்கு மண்டலத்தின் போதகர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே நன்றியையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லேலூயா. இந்த நாள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்பமாக கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தை தேவனாய் கர்த்தர் எனக்கு கொடுத்ததிலிருந்து சற்று நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். எல்லாரும் வேதாகமத்தை கொண்டு வந்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எல்லாரும் பைபிளை கொண்டு வந்திருக்கிறீங்களா? சரி, ஓகே. மொபைல் கொண்டு வந்திருக்கிறோம். அதே போல் வேதாகமத்தை கரங்களில் எடுத்து கொண்டு வருவது தேவன் நமக்கு கொடுத்த பாக்கியம். ஆமாவா இல்லையா? ஆமாம். எத்தனையோ தேசங்களிலே வேதாகமத்தில் கையில் கொண்டு போவதற்கு அனுமதி கிடையாது. தேசங்களுக்கு நீங்கள் போவீங்க அப்படின்னு சொன்னால் அங்கேயே போட்டிருப்பான், அந்த விசாலே போட்டிருப்பான், பைபிள்லாம் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் தேவநாயகத்தை நம்முடைய தேசத்தில் நம்முடைய நாட்களில் இந்த வேதாகமத்தை தூக்கி கொண்டு வருவதற்கு தேவன் நமக்கு கிருபையை தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை சுமப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை தந்ததுக்காக நம்ம அவனுக்கு நன்றியை செலுத்த வேண்டும். வேதாகமத்திலிருந்து எல்லாரும் சேர்ந்து நிறுத்தி நிதானமாக வாசிக்க போகிறோம். நான் சொல்லுகிற வேத பகுதியிலிருந்து நீங்கள் வேத பகுதியை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 2 வேத வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். முதலாவது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 8வது அதிகாரம் 3வது வசனமும், அதனைத் தொடர்ந்து அதே வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரமும் 8வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரவருக்கு புரியும்படியாக நிறுத்தி நிதானமாக வாசிக்க போகிறோம். முதலாவது வெளிப்படுத்தின விசேஷம் 8வது அதிகாரம் 3வது வசனமும், அதனை தொடர்ந்து அந்த வசனத்தை தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து நிறுத்தி நிதானமாக அவரவருக்கு புரியும்படியாக வாசிக்க போகிறோம். வேதாகமத்தினுடைய கடைசி பகுதி பக்கம் புதிய ஏற்பாட்டிலே 340வது பக்கத்தில் இருக்கிறது. எல்லாரும் எடுத்துக்கொண்டீங்களா? எல்லாரும் வாசிக்கணும், ஒருத்தர் வாசிக்காமல் இருக்கக்கூடாது. சரிங்களா? எல்லாரும் வாசிக்கணும். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் எடுத்துக்கிட்டே கை வைத்துங்க பார்ப்போம். சரி, ஓகே. நான் மட்டும் வாசிட்டு போனேன் நல்லா இருக்காது. சரிங்களா? சரி, ஓகே. எல்லாரும் சத்தமாக வாசிக்க போயிடும். முதலாவது வெளிப்படுத்தின விசேஷம் 8வது அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூபவர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. 5வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாக விழுந்து கண்களை மூடி ஜெபிப்போமாக. பரிசுத்தமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தேவனே, அன்றைய கொஞ்ச நேரம் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கூடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிற தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் தியானிக்க போகிற இந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்கிற செவிப்பறையையும் கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தையும் தந்து விசுவாசத்தில் இவைகளை அபியாசப்படுத்த நீர் எங்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை வெளிப்படட்டும், உம்முடைய வார்த்தை வெளியரங்கமாகட்டும், உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுவோம், அல்லேலூயா. பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷத்தில் 8வது அதிகாரம் 3வது வசனத்தையும் 5வது அதிகாரம் 8வது வசனத்தையும் நாம் சற்று வாசித்தோம். இதில் வாசிக்கும் பொழுது அங்கே ஜெபத்தை குறித்ததான ஒரு காரியம் அங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. இந்த பிரசங்கத்திற்கு உட்கருத்துக்கு உள்ளதாக செல்வதற்கு முன்பதாக சில தகவல்களை
வேதாகமத்திலிருந்து இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து நான் சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. பொதுவாக பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொன்னால் இதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லி அநேக பேர் இருப்பாங்க. என்ன செய்வாங்க, இதுக்கு நம்ம ஆட்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் உடனே யூடியூப்பில் போய் தேடி பார்க்குறேன். நம்ம அவங்களுக்கு நிறைய தெரிஞ்ச மாதிரியே நம்மலாம் அது இதுக்கு நமக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி அவங்க சொல்லுகிறதை கேட்டுக்கொண்டு இருப்பது போல இருக்கும். ஆனால் அப்படி அல்ல. வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொல்லுகிற அந்த தலைப்பிலே பார்க்கும் பொழுது ஏற்கனவே தகவல்கள் நமக்கு வெளியரங்கமாக எழுதப்பட்டு விட்டது என்பதுதான் அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ பாருங்க, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய கிரேக்க பொருள், நான் கிரேக்க பொருள் என்று சொல்லுவோம் என்று சொன்னால் அது அப்போக்லிப்டோஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அப்போக்லிப்டோஸ் என்று சொன்னால் திரை நீக்கப்பட்டது, அதாவது மறைவிடத்தில் இருக்கப்பட்டதான பொருள் வெளியரங்கமாக முழு உலகத்திற்கு நேராக வெளிப்படையாக அப்பட்டமாக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு தகவல் என்று சொல்லி அந்த வார்த்தையின் அர்த்தம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இங்கே பார்க்கும் பொழுது இந்த வெளிப்படுத்தின விசேஷம் இதை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அதாவது 4வது அதிகாரத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் வரைக்கும் இது எப்பொழுது இந்த காரியங்கள் சம்பவிக்கும் என்று சொன்னால் மகா உபத்திரவத்தின் காலத்திலே சம்பவிக்கக்கூடிய காரியங்கள் தான். அதாவது இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு பிற்பாடு நடைபெற போகக்கூடியதான காரியங்கள் தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 4வது அதிகாரத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் வரைக்கும் இங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. ஆனாலும் ஆங்காங்கே அந்த 4வது அதிகாரத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது பரலோகத்திலே பேசப்படுகிற அங்கே உரையாடல் நடத்தப்பட்டதான காரியங்கள், தேவனுக்கும் மனிதர்களுக்கும் தூதர்களுக்கும் சிங்காசனத்திற்கும் இடையே நடந்ததான நிகழ்வுகள் தான் 4வது அதிகாரத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் வரைக்கும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அல்லேலூயா. பாருங்க, இந்த தரிசனம், இது ஒரு தரிசனம். என்ன சொல்லுங்க பாப்போம்? இது ஒரு தரிசனம், நிறைவேற போகிறதான தரிசனம். அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலன் யோவான் இவர்தான் அங்கே, அதாவது ரோம அரசாங்கத்தினாலே கைது செய்யப்பட்டு கொலை அதாவது மரண தண்டனை விதிக்கப்பட்டு அங்கே அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர் கடைசியாக அதிலிருந்து விலகி அங்கே அவர் உயிர் பெற்றபடினார். அதாவது அந்த மரண தண்டனை எண்ணெயில போட்டாங்க, நான் உயிரோட வந்துட்டார். அதாவது அது அவரை சேதப்படுத்தவில்லை. கடைசி அவர் எங்க அனுப்புறாங்க? ஒரு தீவுக்கு அனுப்புகிறார்கள். தீவு என்று சொன்னால் அங்கே போய் சொகுசா, இன்னைக்கு நிறைய பேர் தீவுக்கு போறாங்க, அப்படிதானே, ரெட்ரீட், அதாவது என்ன சொல்ல, ரிசார்ட் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, பண வசதி இருக்கிறவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்றவாறு, அதாவது அந்த விடுமுறை நாட்களை கழிப்பதற்கு, மனதினுடைய சஞ்சலங்களை நீக்குவதற்கு இப்படியாக இடங்களை தெரிந்து கொண்டு செல்வது வழக்கம். ஆனால் இவர் தண்டனை கைதியாக எங்கே அனுப்பப்படுகிறார்? பத்மு என்றதான ஒரு தீவுக்கு அனுப்பப்படுகிறார். எங்க அனுப்பப்படுறார் சொல்லுங்க? பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்களேன், பத்மு அப்படின்னு சொல்லுங்க. ஆமா, நீங்க பாட்டு பக்கத்து வீட்டு பத்மாக்காவை சொல்லிடக்கூடாது, சரிங்களா? சரி, என்ன சொல்லுங்க பாப்போம்? பத்மு. நான் சொல்றதை மட்டும் சொல்லணும், தீவுல அப்புறம் சொல்லலாம். பத்முன்னு சொல்லுங்க. பத்மு. சரி, அந்த தீவுக்கு அனுப்பப்படுகிறார். ஆங்கிலத்தில் அதனுடைய பத்மோஸ் அப்படின்னு சொல்லி அது அழைக்கப்படுகிறது. அப்ப அங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பகல் நேரத்தை, அதாவது இரவு நேரத்தில் அதனுடைய குளிர் நிலை அப்படின்றது -டிகிரி போகுமா? எந்த டிகிரி போகும்? மைனஸ் வரைக்கும் போகும் என்று சொல்லப்படுகிறது. பகல் நேரத்தில் அதனுடைய வெயில் காலத்தில் அதனுடைய வெப்பநிலை பார்ப்போம் என்று சொன்னால் 45 ஃபாரன்ஹீட், அந்த அளவிற்கு அதனுடைய வெப்பநிலை அளவு அதிகமாக இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. வேத ஆராய்ச்சியாளர்கள், அதாவது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். இது இன்றைக்கு எந்த இடத்துல இருக்கிறது என்று சொன்னால் துருக்கி தேசத்தில் இந்த பட்டணம் அமைந்திருக்கிறது. எங்க அமைந்திருக்கிறது? துருக்கி தேசத்தில் இந்த பட்டணம் அமைந்திருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, அங்க அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு சூழல், அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிறை அறையை நீங்க பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நல்ல சமதளமாக போடப்பட்டு அவருக்கு ஒரு படுக்கறை இருந்தது என்று சொல்லி அப்படி நினைத்து விடக்கூடாது. இன்றைக்கு இருக்கிற சிறைச்சாலைகளை போல அல்ல. அங்கே அவர் அந்த சிறைச்சாலை என்பது கரடு முரடான அந்த கற்பாறையின் மீது ஒரு கட்டப்பட்டதான ஒரு அமைப்பு முறைதான். அதில் அவர் உட்கார முடியாது, முறையாக படுக்க முடியாது, முறையாக நிற்க முடியாது. ஒரு காலம் இங்க வச்சா இன்னொரு காலம் இன்னொரு பக்கம் கொஞ்சம் ஏற்றி தான் வைக்கணும். படுப்பதற்கு தலைகளாக இப்படி ஒரு குண்டக்க மண்டக்க அப்படின்ற ஒரு நிலைமையில தான் அந்த அறை இருந்தது. ஆனா அந்த அறைக்குள்ளதான் பரிசுத்த ஆவியானவர் வருங்காலத்தை குறித்ததான காரியங்களை, மகா இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பிற்பாடு நடைபெற போகிறதான சம்பவங்களை, உலகத்தின் நிகழ்வுகளை இந்த யோவானுக்கு தேவனாய் கர்த்தர் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம்.
தேவன் நம்மை கொண்டுதான் நம்முடைய சமுதாயத்தை, நம்முடைய மாவட்டத்தை, நம்முடைய பட்டணத்தை, நம்முடைய தேசத்தை சந்திப்பதற்கு நம்மை தான் நியமித்திருக்கிறாரே தவிர எங்கோ இருக்கிற ஜனங்களை அவர் நியமிக்கவில்லை. தேவன் உங்களை என்னையும் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனுடைய கரத்தில் இப்படிப்பட்டதான தேவனுடைய தரிசனத்தை பெற்றவர்களாக காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறோம், ஜெபித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் ஜெபத்தினுடைய அடுத்த கட்டமாக தேவனிடத்திலே தரிசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். எதை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம்? இன்னைக்கு சில பேர், அதாவது ஒரு காலத்தில் நான் அதாவது சொல்லுவாங்க, நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது பாம்பை பார்த்தேன்னு சொல்லுவாங்க. எதை பார்த்தேன்னு சொல்லுவாங்க? பாம்பை பார்த்தேன், இருளை பார்த்தேன். அது எனக்கு புரியாத புதிராக இருக்கு. ஜெபம் பண்ணா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றீங்க, ஆண்டவர் உனக்கு நான் பாம்பாவா காட்டுவாரு? பாம்பை பார்த்தேன், பள்ளியை பார்த்தேன், நண்டை பார்த்தேன், நட்டுவாக்காளியை பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படியெல்லாம் கேட்டு நீ பார்க்க ஆரம்பிச்சிடக்கூடாது, சரிங்களா? ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தென்படுவார். யார் தென்படுவார் சொல்லுங்க, சொல்லுங்களேன், யார் தென்படுவா? பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய பிரசன்னத்தை அனுப்புவார். நான் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க போறேன். ஆண்டவரிடத்தில் பாம்பு கையில கிடையாது. பாம்பு யார் கையில தான் இருக்கு சொல்லுங்க பாப்போம்? சாத்தானுடைய கையில தான் இருக்கு. நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் செயற்படுத்துகிறதான காரியம் தூதர்களை அனுப்புவார். இரண்டாவது தம்முடைய வார்த்தையை அனுப்புவார், ஊழியர்களை அனுப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்கு மிஞ்சினது அது அவனுடைய அறிவுக்கு எட்டினது, அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்ம சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆவிக்குரிய பகுத்தறிவு நமக்கு வேண்டும். எது வேண்டும் சொல்லுங்க? நம்ம இப்படி கேட்டு பயந்துட்டு இருக்க கூடாது. ஜெபம் பண்ணும் பொழுது நமக்கு நம்பிக்கை பிறக்கணும். என்ன பிறக்கணும் சொல்லுங்க? நம்பிக்கை பிறக்கணும். ஜெபம் பண்ணிட்டு துக்க முகத்தோட போனீங்க அப்படின்னு சொன்னா நீங்க திரும்பவும் அந்த நம்பிக்கை பிறக்கு வரைக்கும் நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவரு அந்த அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம், சரீரத்தில் பலவீனம், பகல் நேரத்தில் அந்த சுரங்கத்தில் போய் அவர் வேலை செய்யணும், கல்லை உடைக்கணும், இப்படி பாரமான பாரங்களை சுமந்து கொண்டு வந்து அங்க வைக்கணும், கப்பலில் போய் போடணும். இவ்வளவு பாடுகளின் மத்தியிலையும் இரவு நேரத்தில் தேவனாய் கர்த்தர் இங்கே ஏறிவா என்று சொல்லி அவருடைய ஆத்மாவை பரலோகத்துக்கு நேராக எடுத்துக்கொண்டு செல்லுகிற அனுபவத்தின் மூலமாக விளைந்ததுதான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 4 22 அதிகாரங்கள் முடிய. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய தரிசனத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய ஜனமே, இந்த நாட்கள் நம்முடைய தரிசனங்கள் தேவனை குறித்ததான தரிசனமாக இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தையில வெளிப்படுகிறவைகளாக அல்ல, நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிறவைகள் தரிசனங்களாய் வரக்கூடாது. நம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவைகள் தரிசனங்களாய் வரக்கூடாது. மாறாக தேவனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறவைகளே நமக்கு தரிசனங்களாக, திட்டங்களாக, லக்குகளாக மாற்றி அமைக்கப்பட வேண்டியது அவசியம். அல்லேலூயா. பாருங்க, இங்க அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான். இவன் தன்னுடைய வேதனையை அந்த ஜனங்களுக்கு எழுதவில்லை. நான் இப்படியாக கல் உடைத்து கொண்டு இருக்கிறேன், நம்மளால என்ன பண்ணிடுவாங்க, அடி வாங்கிட்டான், உடனே அவனை போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், அதுக்கப்புறம் யூடியூப்பில் போட்டு எங்கிட்டாவது அதில் ஒரு வருவாயை பார்த்துருவான். சரிங்களா? பரிதாபத்தை சம்பாதித்துருவான். பரிதாபத்திலே நாசமாக போயிடுவான், கடைசியில் விளங்கவே மாட்டான். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த அப்போஸ்தலர்கள் அப்படி செய்யவில்லை. தங்களுடைய பிரச்சனையை மிகுதியாக வெளிப்படுத்தாமல், அதை மிகைப்படுத்தாமல் தேவன் தனக்கு தந்ததான தரிசனத்தை அவன் எழுதி வைத்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. உங்களுக்கு வருகிற பிரச்சனைகளை நீங்கள் மேன்மைப்படுத்தாதபடிக்கு, உங்களுக்குள்ளே காணப்படுகிற போராட்டங்களை மிகைப்படுத்தாதபடிக்கு, உங்களுடைய சோதனைகளை நீங்கள் பார்த்து சஞ்சலப்பட்டு அதில் உடைந்து நொறுக்கப்பட்டு அதில் சிக்குண்டு போய்விடாதபடிக்கு, எனக்கு தேவனிடத்திலிருந்து அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு அதிலே விசுவாச அறிக்கை செய்து இது நிச்சயமாக நடக்கும் என்று சொல்லி அவைகளை படிக்கிறதுக்காக மாற்றி செல்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக தேவன் ஒரு காலத்தில் நமக்கு தந்த தரிசனத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இங்க நடக்கிறதான காரியம் அதுதான். இங்கே நமக்கு கையிலே கொடுக்கப்பட்டது எழுதப்பட்ட வார்த்தை. என்ன வார்த்தை சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, எழுதப்பட்ட வார்த்தை சொல்லுங்க. இப்ப நான் பிரசங்கிக்கிறது பேசப்படும் வார்த்தை. என்ன வார்த்தை சொல்லுங்க? அது ரேமா என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, எழுதப்பட்ட வார்த்தை. இந்த எழுதப்பட்ட வார்த்தை அந்தந்த காலங்களிலே தேவனாய் கர்த்தர் அந்தந்த இடத்திற்கு ஏற்றாற்போல தேவனுடைய ஊழியர்களை கொண்டு பேசுவது தேவனுடைய வழக்கமாகவும் தேவனுடைய அனாதி தீர்மானமாகவும் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப எழுதப்பட்ட வார்த்தை. செங்கடலை 2ஆக பிளந்தார். ஆனா நானும் வைகாத்துல தண்ணி வரும் பொழுது, நானும் வெள்ளம் வரும் பொழுது அங்க போய் செங்கடலை 2ஆக பிளந்த தேவனே மோசையின் ஆவியின் மேல் ஊற்றி இப்ப நடக்கிறேன் அப்படின்னு சொன்னா அடுத்த நாள் உன்னை ஆஸ்பத்திரியில எங்க
அப்புறம் அவ்வளோதான், கல்லறைக்கு கொண்டு போயிடுவான், அவ்வளோதான். அல்லேலூயா. அப்போ உங்கள் வீட்டில் அடக்காரதனை நடக்க அது அல்ல, அது எழுதப்பட்ட வார்த்தை. ஆனால் அந்தந்த நேரத்திற்கு தேவனாய் கர்த்தர் ஊழியர்களை கொண்டு பேசுவார். யாரை கொண்டு பேசுவார் சொல்லுங்க? இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் கொஞ்சம் அறியாமையினால அப்படி செய்யறது. பாருங்க, ஆண்டவர் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார், எப்பொழுது சுடுதண்ணீரை ரசமாக மாற்றுவார். அப்படிலாம் என்ன செஞ்சுட்டு இருக்க கூடாது, பண்ணிட்டு இருக்க கூடாது. சரிங்களா? அது எழுதப்பட்ட வார்த்தை. ஆனால் அது தேவன் தம்முடைய ஊழியர்கள் மூலமாக பேசும் பொழுது அந்த வார்த்தை நிறைவேறும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் அதை போட்டு குழப்பிட்டு இருக்கிறான். அதுதான் ரேமா என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கும் தேவனாய் கர்த்தர் உங்கள் மத்தியிலே ரேமாவை அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இங்க நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 8வது அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற வேறொரு தூதனும் வந்து இதனுடைய பின்னணியத்தை சொல்லுவோம் என்று சொன்னால், அங்கே 7 முத்திரைகள் உடைக்கப்படுகிற ஒரு 6 முத்திரைகள் உடைக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 7 முத்திரைகள் அந்த பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுல ஒவ்வொரு தூதன் வந்து ஒவ்வொரு முத்திரையை உடைக்கும் பொழுது ஒவ்வொரு விதமான நிகழ்வுகள் நடைபெறுகிறதை பார்க்கிறோம். இங்க 8வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 7ஆம் முத்திரைக்கு அங்கே 7ஆம் முத்திரை உடைக்கப்படுகிற ஒரு நிகழ்வு தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எந்த முத்திரை உடைக்கப்படுது சொல்லுங்க? 7வது முத்திரை. அல்லேலூயா. யார் எந்த முத்திரையை உடைச்சா என்ன? நமக்கு வந்து சொல்றத நமக்கு வந்து நான் விரும்பின நடந்தா போதும் அப்படின்னு நினைக்க கூடாது. இங்க தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிற பாருங்க, 7ஆம் முத்திரையை உடைத்த போது என்ன நடந்துச்சா, பரலோகத்தில் அரை மணி நேரம் என்ன உண்டாயிற்று? அமைதல் உண்டாயிற்று. அல்லேலூயா. இதுல ஏராளமான ஆவிக்குரிய அர்த்தங்கள், அதாவது நிகழ்வுகள் மறைந்திருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அமைதல் உண்டாயிட்டுன்னு சொன்னால் அதை தொடர்ந்து வாசித்தாதான் தெரியும் என்ன நடக்குதுன்னா. அங்கே 3வது வசனத்தை வாசிக்கிறோம். 2வது வசனத்துல, பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களையும் கண்டேன், அவர்களுக்கு 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, 3வது வசனத்துல வாசிக்கும் பொழுது வேறொரு தூதன் வந்து, இதுல 7 தூதர்கள் இந்த வேதாந்தத்தில் இருக்கிறாங்க, இந்த அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அது போக 4 தூதர்களை இங்கே குறிப்பிடப்படுகிறது. அது போக வேறொரு தூதன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்ப 7 நாள் எத்தனை 11, மொத்தம் எத்தனை தூதர்கள் இருக்கிறாங்க? 8வது அதிகாரத்தில் 15 தூதர்கள் இருக்கிறார்கள். எத்தனை தூதர்கள் இருக்கிறாங்க சொல்லுங்களேன்? எத்தனை தூதர்கள்? வந்ததுக்கு அதையா சொல்லிட்டு போங்க. 15 தூதர்கள். சரிங்களா? எத்தனை தூதர்கள் சொல்லுங்க பாப்போம்? 15 தூதர்கள். அல்லேலூயா. ஆமா, அட்லீஸ்ட் ஒரு தூதரையாவது பார்த்திருக்கோமா? பேயை தான் பார்த்திருக்கோம்னா. சரி, இனி ஒரு நாட்களில் தேவன் உங்களுக்கு தூதர்களை காட்டுவார். அல்லேலூயா. அப்பெல்லாம் செத்து போயிருவோமா பாஸ்டர்? அப்பெல்லாம் நினைக்க கூடாது. சரிங்களா? நிறைய பேருக்கு நினைப்பு, வயசாயிருச்சுன்னா செத்து போயிருவோம் போல, வயசாயிருச்சுன்னா செத்து போவோம்னு சொல்லி வேதாகமத்தில் எழுதல. அல்லேலூயா. பிறந்தவே மரிப்பா அப்படின்றது எழுதப்பட்டிருக்கு, அது இயற்கை. அதுக்காக வயசாயிருச்சு அதனால செத்து போயிருவோம் அப்படின்னு வேதாகம் என்ன செய்யப்படவில்லை, எழுதவில்லை. வசனம் தெளிவாக சொல்லுகிற ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறார். எதை பெருக பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறாரு? பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார். பெருகணும்னா சொல்லுங்க. சரிங்களா? உங்க ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. மனிதனுடைய பிறந்த தேதியை ஆண்டவர் குறிச்சிருக்கிறார், மரண தேதியை ஆண்டவர் குறிக்கலாம். எதை குறிக்கல? சந்தேகம் இருக்குதா? மரண தேதி ஆண்டவர் என்ன செய்யவில்லை, குறிக்கவில்லை. வயசாயிருச்சு, 70 வயசாயிருச்சு, 80 வயசாயிருச்சு, அடுத்து காடு வாவானது, வீடு போனது, அது நீயா ஓ வாயில சொல்லிட்டு இருக்க? வாய்ப்பு கொடுக்க கூடாது. அல்லேலூயா. வாய்ப்பை கொடுக்கிற காடு வாவனு எவன் சொன்னா? போறவனெல்லாம் போயிட்டு தான் இருக்க, 6 வயசுலயும் ஜாகிறான். பாருங்க, இப்பதான் வந்தேன், வர்ற வழியில பார்த்தீங்கன்னா மதுரை வைகை ஆத்து பாலத்தில் ஒருத்தேன் நல்லா அடி, உயிரோட இருக்கான்னு என்னன்னு தெரியல, ரத்தம் ஓடுது. பாருங்க, வாலிப வயசு. அப்ப பாருங்க, சாவு எந்த வயசுலயும் வரும். ஆனால் வசனத்தை விசுவாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஆயுசு நாட்களை பெருக பண்ணி தருவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால 70 வயசாயிருச்சு, 80 வயசாயிருச்சு, 90 வயசாச்சு சாகணும் அப்படின்னு நினைக்க கூடாது. சாவு என்கிற சிந்தை வாழ்க்கை உடைய சிந்தையில வரக்கூடாது. அல்லேலூயா. சொல்லுங்க, பக்கத்தை கைப்பிடிச்சு சொல்லுங்க, சாவு என்கிற எண்ணம் என் சிந்தையில வரக்கூடாது. சொல்லுங்க பாப்போம். ஆமா. அல்லேலூயா. பாருங்க, அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, பலிபீடத்தில் 3வது வசனத்தை நல்லா கவனிக்கணும். வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். எங்க நிற்கிறான் சொல்லுங்க? பலிபீடம் என்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. அப்ப அந்த பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான், நல்லா கவனிக்கணும், சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும்
செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அரை மணி நேரம் ஏன் அங்க அமைதல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நல்லா கவனிக்கணும். நாம் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபங்களும் தேவனுடைய சமூகத்தில், சிங்காசனத்தில், பரலோகத்தில், நம்முடைய கண்ணுக்கு தெரியாத, நம்முடைய சிந்தைக்கு புலப்படாத, நம்முடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட, நாம் கிரகிக்க கூடாத ஒரு இடத்திலே ஜெபங்கள் சேர்த்து வைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம நினைக்கலாம், ஐயோ ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், பல வருஷமா ஜெபிக்கிறேன், பல நாட்களா ஜெபிக்கிறேன், எத்தனை முறை உபவாசம் பண்ணிவிட்டேன், எத்தனை முறை நான் அநேகரோடு சேர்ந்து ஜெபம் பண்ணிக்கிறேன், ஆலயத்துக்கு போயிருக்கிறேன், தவறாம ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன், ஆனா என் ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரல அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஜெபமானது பரலோகத்திலே தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக பலிபீடத்திற்குள்ளதாக அந்த ஜெபங்கள் நிரப்பப்பட்டு வந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. இதை நான் உங்களுக்கு மிகவும் புரியுவண்ணமாக நான் சொல்ல விரும்புகிறேன். யாத்ராமத்தின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 1வது வசனமும், அதே யாத்ராமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 1வது வசனம் 6வது வசனமும், அதே போல் அதே யாத்ராமத்தின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 26, 27 வசனங்களை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கேயும் பலிபீடம் அமைக்கப்படுகிறது, உருவாக்கப்படுகிறது. அதே பலிபீடத்தில் தூபம் காட்டக்கூடியதான பொருட்கள் வைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அங்கே அந்த பலிபீடம் என்பது ஜெப தூபங்கள் ஏறெடுக்கக்கூடிய ஒரு இடமாக, பலி செலுத்தப்பட்டு அடுத்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கக்கூடிய ஒரு இடமாக தேவன் வந்து நிற்கிற இடம்தான் அது. தேவன் வந்து நிற்கிற இடம்தான் அந்த பொற்பலிபீடம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நிச்சயமாகவே பதில் உண்டு. அல்லேலூயா. நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருங்கள். வேதம் அதுதான் தெளிவாய் சொல்லுகிறது. ஜெபிக்க பாருங்க, ஜெபிக்க ஜெபிக்க. அதை குறித்து சில தகவல்கள் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஜெபம் அங்கே தேவனுடைய சமூகத்தில் போய் எட்டுகிறது. ஜெபம் கல்லறைக்கு போகாது. அல்லேலூயா. ஜெபம் வீணாய் போகாது. தேவனுடைய சமூகத்தில் இயேசுவினுடைய நாமத்தில் நீங்கள் எந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறீர்களோ அவைகள் வீணாய் போகாது. காலம் மாறினாலும், காலம் கடந்து போனாலும், ஒரு கால் நீங்கள் பேசிய ஒரு வார்த்தை கூட நிச்சயமாக நிறைவேறும் என்று வேத வசனம் எழுதி வைத்திருக்கிறது. அல்லேலூயா. அதற்கு ஆதாரமாக ஒரு நபர் உங்களுக்கு முன்பதாக வைத்து நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். அதாவது ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோமாக. 18வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போமாக. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அல்லேலூயா. இங்கே நடக்கிற ஒரு அனுபவம் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்ததுதான். அங்கே சோதம் கொமாரா பட்டணத்தை அழிப்பதற்கு தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார். எத்தனை பேர் அனுப்புகிறாரு? தூதர்களை அனுப்புகிறார். ஆனா நல்லா பாருங்க, 18வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்தீங்கன்னா 3 பேர் வருகிறாங்க. 3 புருஷர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எத்தனை புருஷர்கள்? 3 புருஷர்கள். அடுத்து 19வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்தீங்க, அப்படி 2வது வசனத்தை வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னா 1ல எத்தனை தூதர்கள் பாருங்க. ஆபிரகாம் ஆண்டவர் எவ்வளவு அழகா நேசிச்சிருக்கிறாரு. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். தெய்வமே அங்கே இறங்கி வந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆனா நீங்க அழிப்பதற்கு எத்தனை பேர் தான் போறாங்க? 2 தூதர்களை ஆண்டவர் அனுப்புகிறார். இங்கே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் இறங்கி வந்து அவர்களோடு பேசுகிறதை பார்க்கிறோம். பேசிட்டு என்ன சொல்றாங்க பாருங்க. 18வது அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. அல்லேலூயா. அதே ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க பாப்பா. ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். வாசிக்கலாம். 3:7. அதாவது பழைய ஏற்பாட்டில் பக்கம் 1065, 1065 வாசிங்க. ரொம்ப சங்கடப்பட்டுல வாசிக்கிறீங்க. வாசி சேர்ந்து. கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு அழகா அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. அங்க இனி நடக்க போறத உங்ககிட்ட தான் சொல்லுவார். யார்கிட்ட சொல்லுவார் சொல்லுங்க? யார்கிட்ட தான் சொல்லுவாரு? டிவியில் போட்டு பார்க்க கூடாது. புது வருஷத்துக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க கூடாது. அது அவங்க நைட்டு கனவு கண்டதை உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஆனா பாஸ்டர் நியூ இயர் அன்னைக்கு சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதை மட்டும் ஸ்டேட்டஸில் வச்சிருப்பான். எதை? யூடியூப்ல யாரோ ஒருத்தர் சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் சொன்னது. யார் சொன்னது சொல்லுங்க?
ஆமாம், டிவியில் ஒருத்தர் சொன்னார். அவரெல்லாம் வந்து அதான் நான் அடிக்கடி சொல்கிற பழக்கம் உண்டு. என்னை பார்க்க நபர்களுக்கு, என்னை நேசிக்கிறவர்களுக்கு நான் சொல்லுவேன், ஐயா டிவியெல்லாம் பார்க்குறீங்க, சாயங்காலம் ஆனதுமே கையை விரித்து முழங்கால் போட்டு அது சேர்ந்து ஜோம் பண்ணுறீங்க, உங்கள் வீட்டில் நல்ல காரியம் கெட்ட காரியம் நடந்து அவரை கூப்பிட்டு என்ன செய்யுங்க, நடத்துங்க, நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவேன். அல்லேலூயா. பாருங்க, சபைக்கு விசுவாசமாக இருக்கணும். யாருக்கு விசுவாசமாக இருக்கணும்? ஆமாம், சபையில் உங்களை நீங்கள் வரும்பொழுது உங்களை கரிசனையோடு பார்த்து ஏற்றுக்கொண்டு உங்கள் மீது அதாவது உங்கள் மீது கரிசனை செலுத்தி உங்கள் தேவைகளெல்லாம் சந்தித்து ஒரு ஆளாக உருவாக்கி வச்சிருக்கிறார் ஊழியக்கார். யார் உருவாக்கி வச்சிருக்கிறார்? கடைசியில் இவர் நம்மால் என்ன செய்யறது? ஆக அங்கே பாருங்க, அவர் அப்படி சொல்றார், இங்கே பாருங்க பக்கத்து வீட்டுக்காரன் அப்படிதான் இருப்பான், அங்கிட்டு போற அப்படிதான் இருப்பான், அதுக்கு அந்த வீட்டில் போய் உட்கார முடியுமா சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு அப்படிதான் சின்ன பணமா ஆயிட்டு இருக்குது. கிறிஸ்தவம் என்ன ஆயிட்டு இருக்கு சொல்லுங்க, பார்க்குறீங்களோ? அப்படி நம்மால் வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்துக்கு வர மாட்டார், புதன்கிழமை நடக்கிற இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை நடக்கிற வியாழக்கிழமை நடக்கிற பைபிள் ஸ்டடிக்கு வர மாட்டாங்க. ஆனால் அங்கே நடக்கிறக்கு அப்படின்னு வாயை பிளந்து என்ன செய்யறது? இப்படியாக அங்கதான் பாரம் வந்துச்சா உங்களுக்கு? ஆமாம், கவனமாக இருக்கணும். தேவன் நமக்கு திருச்சபையை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். எதை ஏற்படுத்தி தந்திருக்கிறாரு? ஆமாம், இதை விட்டு புறம்போக்கு மாதிரி பிளாட்ஃபார்மில் போய் நிற்கக்கூடாது, அனாத மாதிரி அங்கே தெரியக்கூடாது. சரிங்களா? ஒரு அம்மா அவியில் நிரம்பி ஜெபம் அங்கே டிவியில் பயங்கரமாக ஓடிட்டு இருக்கு. அந்த பையன் சொல்கிறான், ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணி கரண்ட் போயிடுச்சு. என்ன போயிடுச்சு? இந்த அம்மா அப்புறம் டிவி போட போயிடுச்சு, அவ்வளோதான். இது என்ன ஜெபம்? இது என்ன டிவியில் வர ஜெபம்? பாருங்களா எவ்வளோ கேவலமாக இருக்கு. சர்ச்சைக்கு வந்து அப்படி செய்ய முடியுமா? டீ போட போவீங்களா? ஒரு இடத்துல ஒழுங்காக உட்காந்து பெப்பிக்காலை போட்டு ஒட்டின மாதிரி ஒட்ட வச்சு உட்கார வச்சு அவர் பாஸ்டரை போட்டு அறுத்தாலும் சரி இல்லைன்னா ஏதாவது சொன்னாலும் சரி கேட்டுட்டு உட்கார, அதான் தேவ பிரசன்னம். அல்லேலூயா. அதான் என்ன சொல்லுங்க, இங்கே ஆண்டவர் அழகாக உட்கார வச்சிருப்பேன். ஆனால் ஆண்டவர் இருக்கிறார். யார் இருக்கா சொல்லுங்க? அங்கே கரண்ட் போச்சு பார்த்தீங்களா? யார் சிரிப்பா? ஆமாம், பார்த்தா பையனை வந்து சொல்லி சிரிச்சிட்டு இருக்கான். எவ்வளோ கேவலமாக இருக்கு. தேவன் நமக்கு ஆலயத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். பாருங்க, அவங்க தான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. யாரு? ஊழியக்காரர். உங்களுக்காக கரிசனையோட ஜெபம் பண்ணுவாங்க. சரிங்களா? உங்களுக்காக பொறாமப்படாத ஒரே ஆள் ஊழியக்காரர் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு என்ன பொறாமையா இருக்கும்? இல்லை, நல்லா தானே இருக்கீங்க. சரி, பாருங்க, இங்க 18வது அதிகாரத்தில் சொல்லப்படுது தெளிவா நடக்கிறதான காரியம். என்ன நடக்குது அங்க? அவங்கள ஆண்டவர் 18வது அதிகாரத்தில் சொல்றார், நாம ஒரு காரியத்தை செய்ய போறேன், சோதோம் கொமோராவை அழிக்க போறேன். என்ன சொல்லிட்டு போயிட்டாங்க? போறவர் சும்மா போனா பரவாயில்ல, அழிக்க போறேன்னு சொன்னமே நம்ம ஆளுக்கு என்ன வந்துருச்சு? ஆத்மா பாரம். பயம்லாம் வரல, ஆத்மா பாரம். சரிங்களா? நம்மால் ஒருத்தர் இருக்கார். எங்க இருக்கிறாரு சொல்லுங்க? எங்க இருக்காரு? பாருங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறீங்க. உங்கள் ஒருத்தர் எங்க இருக்கா? சோதம்ல இருக்கா. அவன் செத்து போனா பரவாயில்லையா? யோசிச்சு பாருங்க. அவன் நரகத்து போனா பரவாயில்லையா? நீங்க பரலோகத்துக்கு போகும்போது டாட்டா பை பை நீ போய்த்தல அப்படின்னு சொல்லிட்டு போவீங்களா? இல்லை உங்க கணவன் நரகத்துக்கு போனா பரவாயில்லையா? உன் கணவன் நல்ல மனைவி பிள்ளை சோதம்ல இருக்கிறான், அவனுக்காக அவன் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தான். அல்லேலூயா. சிந்திக்க வேண்டியது அவசியம். அப்ப உடனே போய் என்ன செய்யறான் பாருங்க, பட்டணத்துக்குள்ளே அவன் ஜெபம் பண்ண ஆண்டவர்ட்ட ரொம்ப தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்றான். பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது கடைசியா 32 சொல்றான், 10 நீதிமான்கள் இருந்தா அப்படின்னு கேட்கிற, 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர் 10 நீதிமான்கள் நிமித்த அவர்களை அதை அழிக்க மாட்டேன்னு சொல்றார். 10 நீதிமான். அப்ப பாத்தீங்கன்னா பாருங்க, ஒருத்தன் கூட நீதிமான் கிடையாது போல. அப்ப கடைசியா அதுக்கப்புறம் போயிட்டா. அடுத்து நடக்கிறதான காரியத்தை பாருங்க. அதே 19வது அதிகாரம் 28வது, அதாவது அந்த 29வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். தேவன் சேர்ந்து வாசிங்க. தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். அல்லேலூயா. இதுல ஹைலைட் என்ன அப்படின்னு சொன்னா, ஜெபிக்கிறவர்களை தேவன் நினைக்கிறார். அல்லேலூயா. அழகா சொல்ல, தேவன் ஆபிரகாமை நினைத்து நீங்க ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களை நினைக்கிறார். அல்லேலூயா. மனுஷன் நினைக்கிறானா இல்லையோ, சொந்தக்காரன் நினைக்கிறானா இல்லையோ, நம் உதவி செய்தவர்கள் நம்மை நினைக்கிறார்களோ இல்லையோ, ஆனால் ஜெபிப்பாய் என்று சொன்னால் தேவன் ஜெபிக்கிறவர்களை நினைத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அங்க நம்ம 8:3 வாசித்த வெளிப்படுத்தல் 8:3 வாசித்தோம். ஜெபிக்கிறவர்களுடைய ஜெப தூபம் தேவனுக்கு முன்பதாக வந்திருக்கிறது. அங்கே தேவன் எழும்பி நின்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவன் ஜெபிக்க தேவன் யாரை நினைச்சாரு? ஆபிரகாமை நினைச்சார்.
நீங்க ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படாத உங்களுடைய குடும்பத்தாருக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, உங்க வீட்டில் ரட்சிக்கப்படாதவங்களுக்காக சொல்லி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க பாப்போம். ரட்சிக்கப்படாதவங்களுக்காக சொல்லி ஜெபம் பண்ணணும். தெருக்கல்ல இருக்கிறவர்களுக்காக சொல்லி ஜெபம் பண்ணணும். மற்றவர்களுக்காக நம்ம நண்பர்களுக்காக நம்ம சொல்லி ஜெபிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் தேவன் ஜெபிக்கிற உங்களையும் என்னையும் நினைவு கூர்ந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம 2 மணி நேரம் நம்ம ஜெபம் பண்ணி இருக்கிறோம். எவ்வளவு நேரம் விண்ணப்பங்களை எடுத்தோம். ஜெபம் அப்படின்னு சொன்னா ஒரே விண்ணப்பமா கம்ப்ளைண்ட் கிடையாது. பாடல் பாடி இருக்கிறோம், ஆராதனை செய்திருக்கிறோம், நம்ம விண்ணப்பங்களை ஏறெடுத்திருக்கிறோம், காணிக்கை கொடுத்திருக்கிறோம், தேவ வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இவைகள் அனைத்து உள்ளடங்கியதான் ஜெபம். அல்லேலூயா. அப்ப ஜெபிக்கிறவர்கள் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நினைத்து பாருங்க, நினைக்கிறார். அல்லேலூயா. இது போதும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஜெபிப்பேன் சொன்ன காலையில யார் என்ன நினைச்சு பார்க்கிறா? ஆண்டவர் என்ன நினைக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் நினைத்தார், ஜெபிக்கிறவர்களை தேவன் நினைக்கிறார். ஜெபிக்கல அப்படின்னு சொன்னா ஆண்டவர் மறந்துடுவார். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். ஜெபிக்கிறவர்களை தேவன் நினைக்கிறார். ஜெபிக்கும் பொழுது அந்த வேத வசனம் நமக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். இப்படியே நம்ம சொல்லிட்டு போல. ஓசியா 4வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, நீ தேவனுடைய வேதத்தை மறந்த ஆகிய நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் அப்படின்னு சொல்றார். ஆனால் நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்மை நினைக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நினைக்கிற, நான் இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு பதிலும் இல்லை என்று சொல்லி நினைக்கலாம். இல்லை இல்லை, வேதம் சொல்லுகிறது, ஜெபிக்கிறவர்கள் நினைக்கிறேன் என்று சொல்ல வேதாகமம் நமக்கு எழுதி வைத்திருக்கிறது. அது உண்மை, சத்தியமுள்ள வார்த்தை. அல்லேலூயா. காலங்கள் மாறி போனாலும் தேவன் குறித்திருக்கிற நேரம் ஒரு நாள் வரும். அந்த நாளில் அந்த வார்த்தை நிறைவேறும். அது தேவனை நாம் அமைக்கின்ற வெளியரங்கமாக காணப்படும். அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய வார்த்தை. ஜெபம் அதிகமாக வேண்டும். எப்போ அதிகமாக கிறிஸ்தவ வட்டாரத்தில் பெந்தேகோஸ்து இயக்கங்கள்ல நம்முடைய திருச்சபைகளை ஜெபிக்க சொல்றோம் அப்படின்னு சொன்னா, ஜெபம் இன்னும் நிரப்பப்படவில்லை. என்ன செய்யப்படவில்லை? தேவனுடைய சமூகத்தில் பொற்பலிபீடம் இருக்கிறது. அங்கே எனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற அந்த பொற்பலிபீடத்தில் எனக்குரிய ஜெபம் இன்னும் நிரப்பப்படவில்லை. அந்த குறிப்பிட்ட நேரம் நிரப்பப்படவில்லை. எப்பொழுது நிரம்புமோ பரிசுத்த ஆவியானவரை இறங்கி வந்து அவர் பகிரங்கமாக தம்முடைய காரியங்களை செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, பாருங்க, அங்க திருப்புங்க, இதை வைத்துக்கொள்ள ஓரமாக. அடுத்ததே வெளிப்படுத்தின விசேஷம் 8வது அதிகாரத்தில் அங்கே அந்த 7ஆம் முத்திரை உடைக்கப்பட்ட போது என்ன நடந்துச்சு, இனிமே நம்ம தேசத்தில் என்ன நடக்கும் என்பதை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். அங்கே 8வது அதிகாரம் 3வது வசனத்தில் அங்கே ஜெபங்களோடும் தூபவர்க்கு அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பலிபீடத்திலிருந்து அங்கே பலிபீடத்தின் படியிலே நின்று அந்த ஜெப பீடம் அவனுக்கு ஜெபங்களோடும் ஜெபங்களோடு செலுத்தும்படி மிகுந்த தூபவர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்ட போது அங்கே 4 தூதர்கள் வந்து எக்காலங்களை ஊதி ஒன்னா செய்யும் பொழுது 3ஆம் தூதன் உங்களுக்கு குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன். 8வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 3ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவட்டியை போல எரிந்து வானத்தில் இருந்து விழுந்தது. அது ஆறுகளில் 1/3 பங்கின் மேலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது. அல்லேலூயா. பாருங்க, அடுத்து 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இப்படி போதும் இருக்கட்டும். இங்க இந்த 10வது வசனத்தை வாசித்தோம். பெரிய நட்சத்திரம், நல்லா கவனிக்கணும். எக்காலம் ஊதினான். அப்பொழுது பெரிய நட்சத்திரம் என்ன செய்தது? தீவட்டியை போல எரிந்து வானத்தில் இருந்து விழுந்தது. எது விழுந்துச்சு சொல்லுங்க? எது விழுந்துச்சு? என்ன என்ன புரிஞ்சிருக்கு? என்ன விழுந்திருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். நட்சத்திரம் விழுந்ததா? பாருங்க, லூக்கா 10, அதாவது லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 10வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க பாப்போம். என்ன விழுந்துச்சு நாங்க சொல்லப்பட்டு இருக்கிறது? வாசிங்க, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 10வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். எல்லாரும் பாருங்க, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 10:18. அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்தில் இருந்து விழுகிறதை கண்டேன். கரங்களை தட்டி நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்துவோமாக. அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் தூபமாக பலிபீடத்தில் ஏறெடுக்கப்படும் பொழுது தேவனாய் கர்த்தர் கட்டளையிடுவார். பிசாசனம் உங்களுக்கு எதிரடையாக செயல்படுகிற பிசாசனவன் விழுகிறதை உங்களுடைய கண்கள் காணும். அல்லேலூயா. இதுவரைக்கும் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் அவன் கட்டி வைத்திருந்தான். வேதாந்தத்தில் சில குறிப்புகளை சொல்லலாம். தானியேல்
தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நம்ம திருப்புவோம் என்று சொன்னால் அங்கே 12வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசியுங்கள். தானியேல் 3 வாரங்கள் ஜெபம் பண்ணி இருக்கிறான். அங்கே 3 வாரங்கள் ஜெபம் பண்ணி அவனுக்கு பதில் கிடைக்கவில்லை. அங்கே நடந்ததை வாசிங்க பார்க்கலாம். தானியேல் 12:13 வாசிங்க. சரி, 10வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. 10வது அதிகாரம் மன்னிக்கும் 10வது அதிகாரம் 13வது வசனம். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். எத்தனை நாள்? நீங்க ஜெபிக்கும் போது நல்லா தெரிஞ்சுக்கணும், தேவன் நினைக்கிறார். இரண்டாவது ஜெபிக்கும் போது பிசாசுக்கு உங்களுக்கு எதிர்த்து வருகிறான். யார் எதிர்த்து வர்றா? பிசாசு அவன்கிட்ட தான் ஜெபிக்கிறவன்ட்ட தான் போராடுவான். சும்மா இருக்கிறவன், சும்மா வந்துட்டு போறவன், பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் மேம்போக்கா வந்துட்டு போறவன் போராட மாட்டான். ஜெபிக்கிறவன் பிசாசு போராடுவான். நல்லா தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அப்ப ஜெபம் பண்ணாம இருந்துடலாமா பாஸ்டர்? அப்ப உங்களுக்கு இன்னொருத்தர் ஜெபிக்கும் போது அவன் உங்ககிட்ட வந்து போராடுவான். சரிங்களா? நல்லா கவனிக்கணும். அப்ப நல்லா தெளிவா சொல்லப்படுகிறது, ஜெபிக்கிற தானியேலுக்கு எதிர்த்து நின்றான். நீ ஜெபிப்பா என்று சொன்னால் போராட்டம் கண்டிப்பா வரும். அது தேவன் கொடுக்கிறதல்ல. பிசாசு வருவான், ஜெபம் பண்ணாதேன்னு சொல்லி வருவான். நீ வாயா மூடு அப்படின்னு சொல்லி வருவான். முழங்கால முடக்காதேன்னு சொல்லுவான். ஏன்னு சொன்னா ஜெபிக்க ஜெபிக்க அவனுடைய பலன் குறைந்து கொண்டே வரும். அல்லேலூயா. ஏன்னு அந்தகார வல்லமைகள் ஒவ்வொரு குடும்பங்கள் மேல ஆண்டவர் ஆசீர்வாதத்தை அனுப்பும் போது பிசாசு தடுத்து அதை தூக்கி எறிஞ்சிடறான். கார் இருள் அனுப்புறான், பிரச்சனையை உண்டு பண்றான். தேவன் சமாதானத்தை அனுப்பும் போது அவன் சமாதானம் வரவிடாதபடிக்கு சமாதான குலைச்சலை ஏற்படுத்துவதற்கு இருளின் அந்தகாரங்களை அவன் அதிகமாய் அனுப்பி கொண்டு இருப்பான். ஆனாலும் விடாமல் பதில் கிடைக்கும் வரைக்கும் நம்ம ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் பாருங்க, அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, எபிரேயர் 6 கடைசியில் சொல்லப்படுகிறது, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா. நீ ஜெபிக்கிறவனா இருப்பாய் என்று சொன்னால் போராட்டத்தை பிசாசு போராடி கொண்டே இருப்பான். ஜெபிக்கும் வரைக்கும் போராடுவான். ஆனால் அவன் தொடர்ந்து போராட முடியாது. பிதாவாகிய தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவனை மேற்கொள்வதற்கு ஆவியானவர் உதவி செய்வார். அல்லேலூயா. போராட வேண்டியது அவசியம். நாம் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். முழங்காலிலே காத்திருந்து தேவ சமூகத்தில் பதில் கிடைக்கும் வரைக்கும் போராட வேண்டியது, தானியேலை போல போராட வேண்டியது அவசியம். இனி போராடும் எது வரைக்கும் போராட வேண்டும் என்று சொன்னால் பிசாசு கீழே விழுவரைக்கும் போராட வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, ரோமர் கடைசி அதிகாரத்தில் ஆண்டவர் அழகாய் சொல்லுங்க, 16வது அதிகாரம் என்று நினைக்கிறேன். அங்கே தேவனாய கர்த்தர் அழகாய் அந்த வார்த்தையை நமக்கு தந்திருக்கிற. பாருங்க, 16வது அதிகாரத்தில் 20வது வசனம் சொல்லுகிற, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை. அல்லேலூயா. ஜெபிக்கிறவனுடைய காலுக்கு கீழே பிசாசு கிடப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. வருகிற நாட்கள் உங்கள் திருச்சபைகளில் அது நடக்கும், உங்கள் குடும்பங்களிலே அது நடக்கும். தேவனாய கர்த்தர் நீங்களும் சேர்ந்து ஜெபித்திருக்கிறோம். மின்னலை போல பிசாசு விழுவதை ஆவியானவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். வரும் நாட்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய திருச்சபைகளிலே காணப்பட போகிறது. அல்லேலூயா. தேசத்திலே அவன் நினைச்சிட்டு இருக்கிறான், கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக அல்லது சுவிசேஷத்துக்கு விரோதமாக சட்டங்களை கொண்டு வந்து ஒடுக்கலாம் என்று சொல்லி நினைக்கலாம். அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிப்பீர்கள் சொன்னால், பெரிய நட்சத்திரம் சூரியன் விழுந்தது என்று சொல்லப்படுகிறது, சந்திரன் விழுந்தது என்று சொல்லப்படுகிறது, மங்கி கொண்டே வருகிறது என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. நல்லா பல்பு எரிஞ்சு சூடாயிட்டு இருக்கும்போது கடைசி என்ன ஆகும் சொல்லுங்க? என்ன சொல்லுங்களேன்? அது நம்ம தேசத்தில் நடக்கும். அல்லேலூயா. அவன் நினைச்சிட்டு இருக்கான், எங்களை யாரும் அசைக்க முடியாது. இல்லை, இங்கே ஒரு கூட்டம் மறைந்திருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறது. இந்திய தேசத்தில் தேவன் எழுப்புதலை கட்டளையிடுகிற காலத்திலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஜெபம் நம்மை ஒருபோது ஏமாற்றாது, ஜெபம் நம்மை ஒருபோது வெட்கப்படுத்தாது, ஜெபம் நம்மை ஒருபோது தாழ்த்தாது. மாறாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும் கூடிய அளவிற்கு ஜெபம் நம்மை உயர்த்த ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இன்றைய நாட்களில் நீங்கள் விடாமல் ஜெபியுங்கள். அதான் அப்போஸ்தலர் பவுல் அந்த ஜெபத்தின் மேன்மையை அறிந்து அந்த பகுத்தறிவோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் சொல்றான், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா.
மற்ற மார்க்கங்களை பார்க்கும் பொழுது வாரத்தில் 2 நாள் போலான்னு சொல்றான், இல்லை ஒரு நாள் 5 தடவை போலான்னு சொல்றான். ஆனால் வேதம் சொல்லுகிறது 1 மணி நேரம் 2 மணி நேரம் வாரத்துக்கு ஒரு தடவை அல்ல, இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல. நம்முடைய போராட்டம் அந்தகார வல்லமைகளோடு தான் தேவன் போராட்டத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஜெபிப்போம் என்று சொன்னால் பிசாசு வருவான். யார் வருவா? எவன் வரானோ இல்லையா, யார் வருவா? அதை தெளிவாக அறிந்து தான் ஜெபிக்கிறதனுடைய சூத்திரம். பிசாசு வருவான், யார் மூலமாவது வருவான். யார் மூலமாவது என்ன செய்வான்? வருவான். கவனமா இருக்க வேண்டும். ஜெபித்தால் உங்களை நீங்கள் காத்துக் கொள்வதற்கு நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. பொறுமை. ஜெபிக்கிறவங்க முதலாவது அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், பொறுமையை எனக்கு தாருன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எதை தாருன்னு சொல்லுங்க? நான் ஜெபம் பண்ணேன், ஆனால் இவன் எனக்கு விரோதமாட்டான்னு சொல்லி அவனுக்காக போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்க கூடாது. சரிங்களா? அதுல எல்லாம் ஆண்ட தலையிட மாட்டேன். ஆண்டவரே, நான் எவ்வளவு வைராக்கியமா சொல்லி ஜெபம் பண்ணேன், இப்படி என்னைய மனதை வேதனைப்படுத்திட்டார் அப்படின்னு சொல்லி நினைச்சக்கூடாது. ஓரமுக்கு வந்து ஊழக்கண்ணீர் வடிச்சிட்டு அவனுக்காக பாசிங் போட்டு அவன் ஜாகலும் ஜெபம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. எனக்கு என்ன பண்ணிட்டான் பார், நான் மொட்டாங்கால் போட்டேன்னா அவன் முட்டி உடஞ்சிடும். அப்படியா? ஏன்னா ஆண்டவன் உனக்கு வச்சாலா அடியாலா என்ன? அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. மன்னிக்கு இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அல்லேலூயா. சகிப்புத்தன்மையை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அதுதான் சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய ஆயுதம். அல்லேலூயா. பாருங்க, இன்னொரு அதே ஆதியாமத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். சீக்கிரமா நேரம் முடிய போகிறது. பாருங்க, 5 நிமிஷத்துல பாருங்க என்ன நடக்குது. ஆபிரகாம் ஜெபித்தான். எப்படி சொல்லி ஜெபிக்கிறான்னு சொல்லுங்க பாப்போம். எப்படி சொல்லி ஜெபம் பண்ணா? நீதிமான். நல்லா கவனிக்கணும். எப்படி சொல்றான்? நீதிமான். அப்ப லோத்துவ பழைய ஏற்பாட்டில் நீதிமான் எங்கேயாவது சொன்னாரா ஆண்டவர்? சொன்னாரா? இல்ல, நான் சொல்றதை மட்டும் சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டில் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? சொல்லல. ஆபிரகாம் மரித்து போனா, ஆனா ஒரே ஒரு வார்த்தை என்ன சொல்லி ஜெபம் பண்றான்? நீதிமான்கள் நிமித்தம் அப்படின்னு சொல்றான். என்ன நிமித்தம்? ஆனா பாருங்க, ஆபிரகாமுடைய ஜெபத்தை ஆண்டவர் நினைவு கூர்ந்து புதிய ஏற்பாட்டில் எங்க எழுதி வச்சிருக்கிற 2 பேதுரு 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க பாப்போம். 2 பேதுரு 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. நல்லா கவனிங்க. நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. அல்லேலூயா. ஆபிரகாம் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பார்க்கும்போது நீதிமானா பார்க்கல, ஆனா அவன் பண்ண ஜெபம் அவனை நீதிமானாய் மாற்றி பரிசுத்த ஆவியானவர் வேதாகமத்தில் 2000 வருஷம் கழிச்சு எழுதி வச்சுட்டு போயிருக்காரப்பா. அல்லேலூயா. 2000 வருடம் கழித்து அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் அந்த ஜெபத்திற்கு மரியாதை கொடுத்து எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. ஆகினால ஒரு வார்த்தை நீங்க சொல்லி ஜெபம் பண்ணாலும் ஐயோ அது வீணான வார்த்தை என்று நினைத்து விட வேண்டாம். ஒரு நிமிடம் நீங்கள் ஜெபம் பண்ணினாலும் இது எங்க கேட்கப்பட போகிறேன்னு சொல்லி நினைத்து விட வேண்டாம். எல்லா ஜெபங்களையும் தேவன் பதிவு செய்திருக்கிறார். குறித்த நேரத்தில் அது நிறைவேற போகிறது. அல்லேலூயா. பாருங்க, அதே வெளிப்படுத்தின விசேஷம் 8வது அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம் அல்லவா? என்ன நடக்குது அங்க பாத்தீங்கன்னா, மேலே இருந்து கீழே விழுகிறது. அடுத்து அதில் பார்க்கும் பொழுது இப்படி மனுஷரில் அநேகர் செத்தார்கள் சொல்லப்படுகிறது. அடுத்து அதே வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களை பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியான என்பதாக விழுந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே வாசிப்ப, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரரிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். அல்லேலூயா. நமக்கு ஒரு ஆளுகையின் காலம் இருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு ஒரு ஆளுகையின் காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த நாளுக்கு முன்பதாக நான் பிரவேசிப்பதற்கு முன்பதாக தொடர்ந்து ஒரு பலிபீடத்திலே இந்த ஜெபம் நிரப்பப்படும் வரைக்கும், அது சாத்தான் கீழே முன்னணி போல விழும் வரைக்கும் நம்ம தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் தேவன் நமக்கென்று ஒரு ஆளுகையை ஏற்படுத்தி தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாட்களில் ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறோம். இது எப்படி ஆகும் என்று சொல்லி நாம் நினைத்து கலங்கி கொண்டிருக்க வேண்டாம். ஒரே ஒரு வசனத்தை நம்ம ஒரு 3 வசனத்தை வாசித்து
நான் தீர்க்க தரிசனமாக உங்களுக்கு சொல்லி நம்ம ஜெபிக்க போற ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நம்ம திருப்பிக் கொள்வோமாக. அங்கே நான் 44வது அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். 24, 25, 26 வசனங்களை வாசிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமாக. உன் மீட்பெரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினருமான நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். போதும். அடுத்து சொல்றார், நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிக்கிற தேவன். அல்லேலூயா. பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை இங்கே சொல்லப்படி நான் என் ஊழியக்காரன் வார்த்தையை நிலைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். யாரை வார்த்தை நிலைப்படுத்துவார்? முன்னாடி உள்ள வார்த்தை சொல்ல, கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்குவேன் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு விரோதமா நிறைய சொல்லியிருக்கலாம். உன்னுடைய குடும்பம் வளர்ச்சியடையாது என்று சொல்லியிருக்கலாம். முன்னேறுவதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லியிருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி உங்களை சிறுமைப்படுத்தி இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. நான் என் ஊழியக்காரனுடைய வார்த்தையை நிலைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சொல்லிட்டு என்ன சொல்றாரு? குடியேறுவாய் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒருவேளை குடி இழந்து, குடும்பத்திலே சமாதானம் இழந்து, வறுமையில் நீங்க இருக்கலாம், தரத்திரத்தில் இருக்கலாம், ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த பகற்காலத்தில் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கை குடியேற்றப்படும் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. பாழாய் போய் இருந்திருக்கலாம், ஆவிக்கிற வாழ்க்கையை பாழாய் போய் செத்து போய், அல்லது குடும்பம் தரித்திர நிலைமையில இருந்திருக்கலாம். உடைய வாழ்க்கை ஏதோ ஒரு சூழலிலே அடிபட்டு அலசல் அடிபட்டு விரக்தி அடைந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், திரும்பவும் பாழா போன உன்னுடைய வாழ்க்கையை, உன்னுடைய ஸ்தலத்தை திரும்ப எடுத்து கட்டுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்போமாக ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நன்றி என்று சொல்லுவோமாக. நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்மை நினைக்கிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் எழுந்து நின்ற அந்த ஜெபங்களை அவர் பார்க்கிறவராக இருக்கிற தேவனுக்கு முன்பதாக நம்முடைய ஜெபம் போய் நிற்கிறது. ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு குறித்த நேரத்தில் பதில் தந்து அவருக்கு மகிமையை கொண்டு வருகிறதாக இருக்கு. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, எல்லாம் உடனே சீக்கிரமா எழுப்புங்க. நம்ம சொல்லி ஜெபிக்க போறோம். ஆண்டு எல்லாம் சத்தத்தை உயர்த்துங்க, சத்தத்தை உயர்த்து, சத்தம் உயரட்டும். ஆண்டு சமூகத்தில் சத்தம் உயரட்டும். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நம்ம சத்தத்தை உயர்த்தி ஜெபிப்போமாக. ஆண்டவரே, இப்படி வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லுங்க. ஆண்டவர், இன்னும் ஜெப ஆவி எனக்குள்ள வரட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, இன்னும் ஜெப ஜீவி எனக்குள்ள வளரட்டும். ஆண்டவரே, அப்பா, சாத்தானை போராடும், சாத்தானை மேற்கொள்ளும் அனுபவங்கள் எனக்குள்ள பெருகட்டும் என்று சொல்லுவோமாக. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்துங்க, சத்தத்தை உயர்த்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவரே, அப்பா, உம்முடைய சமூகத்தில் மறுபடியும் நான் ஜெபிக்கிற கிருபை பாராட்டும். ஆண்டவரே, இந்த இடத்துல நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, ஜெபத்தை விட்டு போயிருக்கலாம், ஜெபத்தை நீங்க மறந்து போயிருக்கலாம், இனிமே எனக்கு இது நடக்காது என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். மறுபடியும் எந்த காரியத்தை குறித்து மறந்து போனாயோ அதை நினைத்து பிரயோஜனம் இல்லை, அதற்காக ஜெபித்து பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி நீ அதை மறந்து போயிருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் இந்த பருக்காலத்தில் மறுபடியும் நினைப்பட்டுகிறார். எந்த காரியத்தை எந்த இடத்துல நீ விட்டாயோ அதே இடத்தில் நீ எழும்பு என்று சொல்லுகிறார். அதே ஜெபத்தை, அதே குறிப்புக்காக நீ ஜெபி என்று சொல்லுகிறார். நான் நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் நல்ல வார்த்தைகளை கத்த நமக்கு கொடுத்தாரே. தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாய் கத்த நல்ல வார்த்தைகளை கொடுத்தபடியாய் நல்ல இன்னும் உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவ மனிதனை கத்தர் இன்னும் அதிகமாய் எடுத்து பயன்படுத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் தாமே கிரியை செய்யும்படியாக ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்மத்தில் இருக்க பாஸ்டர் பிரைனாட் அவர்கள் முன்பதாக வந்து ஜெபம் பண்ணுவார்கள். ஜெபித்து முடித்த பின்பு நீங்கள் எல்லாரும் அப்படியே நின்று கொண்டு இருக்கும்போது நம்முடைய செக்ஷனுடைய போதகர்கள் எல்லாரும் முன்னாடி ஸ்டேஜுக்கு வருவாங்க. அப்படியே துணைவியார், பாஸ்டர் அம்மாமார்கள் எல்லாரும் முன்னாடி வருவாங்க. நீங்கள் எல்லாரும் கரங்களை நீட்டி போதகர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. பாஸ்டர் பிரைனாட் ஜெபிக்கணும். நாம் ஜெபிப்போம்.
தலையை தாழ்த்தி கர்த்தர் தாமே இந்த நாள் முழுவதிலும் ஆண்டோடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. நல்ல தேவ வார்த்தையை நாம் கேட்டோம். ஹல்லேலூயா. தேவனுடைய மனுஷன் மூலமாய் அபிஷேகிக்கப்பட்டதான வார்த்தைகளை நாம் கேட்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? யாரும் அமைதியில் இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் ஜெபத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததற்காய் நன்றி. ஒரு தேவ பிரசன்னத்தினால் நீர் இந்த இடத்துல நிரப்பி இருந்ததற்காய் நன்றி. எங்கள் ஜெபங்கள் ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் கர்த்தர் பதில் தருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்திலே அவைகளை பிரீதியாய் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆசாரிப்பு கூடாரத்திலிருந்து புகை மேலே எழும்பி சென்ற பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் தங்கள் விண்ணப்பத்தை ஏறெடுத்த பொழுது கர்த்தர் அந்த விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதில் தந்ததான தேவன். ஆண்டவரே நீர் எங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் பதில் தருகிற தேவனாய் இருப்பதற்காய் நன்றி. இந்த ஜெபம் சிங்காசனத்தை அசைத்திருப்பதற்காய் நன்றி. தேவனை செயல்பட வைப்பதற்காய் நன்றி. தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காய் நன்றி. தேவனுடைய வல்லமைகள் வெளிப்படுவதற்காய் நன்றி. ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்காய் செயல்பட்டு கொண்டிருப்பதற்காய் நன்றி. உம்மை நாங்கள் செயல்படும்படி வரவேற்றிருக்கிறோம். விண்ணப்பங்களை உம்முடைய சமூகத்திலே செலுத்தி நாங்கள் உம்மை வரவேற்றிருக்கிறோம். நீர் செயல்படுகிற தேவனாய் இருப்பதற்காய் நன்றி. இந்த ஜெபத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இவருடைய தனிப்பட்ட வாழ்விலே கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவருடைய குடும்ப ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உம்முடைய சமூகத்திலே வந்து இந்த தேசத்திற்காய் ஆண்டவரை ஜெபிக்க வந்த நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் நீர் பதில் தந்து நீர் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரம் நிறைவாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தேங்க்யூ பாஸ்டர். பிரைஸ் லார்ட். ஒரே ஒரு அறிவிப்பு மாத்திரம். வருகிற பிப்ரவரி 14ஆம் தேதி இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரத்தில் வைத்து முழு இரவு ஜெபம் நடைபெறும். அந்த ஜெபத்தை பாஸ்டர் குர்பான் சிங் அவர்கள் மூலமாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நோட்டீஸ் கொடுத்து விட்டுருக்கிறேன் சொன்னாங்க. வரும்போது நீங்கள் வாங்கி கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் பிப்ரவரி 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு ஜெபம். அன்றைக்கு விசேஷித்த செய்தியாளர் ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்கள் வர இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் எல்லோரும் வந்து விடுங்கள் என்று சொல்லி அழைப்பு கொடுத்ததுனால நம்முடைய பிரஸ்பிட்டருடைய அனுமதியோடு கூட இந்த நாட்களில் நாங்கள் அறிவிக்கிறோம். நீங்கள் எல்லோரும் முழு ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். நம்முடைய செக்ஷன் பாசஸுடைய துணைவியார் வந்திருப்பீங்கன்னா எல்லோரும் முன்னாடி வரலாம். நீங்கள் வருவீங்கன்னா உங்களுக்காக சபை மக்கள் எல்லோரும் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய மண்டல எல்லா போதவர்களும் எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவர்களும் எல்லாரும் முன்னாடி வரும்படி அன்பாய் கேட்குறோம். போதவருடைய மனைவி வரும் முன்னாடி வரும்படி அன்பாய் கேட்குறோம். முன்னாடி வாருங்கள். உங்களுக்காக இந்த மண்டலத்தில் 27 போதகர்கள் இருக்கிறார்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. 11 துறைகள் நமக்கு இருக்கிறது. இந்த ஆண்டிலே நமக்கு நல்ல கிளை ஊழியங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று